لا إله إلا الله. சுகமான முறையில்
என்றாவது நீ சிந்தித்தது உண்டா என்று அடியாரை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பான். இல்லை இறைவா, சிந்தித்தது இல்லை என்று அவர் பதில் சொல்லுவான். அப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்கிற போது என்னை நீ மறந்து விட்டாய் அல்லவா, இன்று ஒன்றை நான் மறந்து விட்டேன் போ என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான் என்றும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. எனவே மறுமையுடைய நிலையில் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை மனதில் எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற போது மறுமையில் ஏற்படுகிற விசாரணைக்கு முன்னால் இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. விசாரணைக்கு முன்னாலேயே நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள். சில இடத்தில் எழுதி போட்டிருப்பார்கள், உங்களை தொழுக வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், மையத்தை தொழுக வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுகையாளிகளாக ஆகிவிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதுபோன்று மறுமையின் விசாரணை ஒன்று உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். மறுமையுடைய விசாரணை நமக்கு லேசாக போய்விடும். இந்த உலகத்தின் விசாரணை என்று சொன்னால் அதற்கு உமர்பார்ப்பதை பற்றி அடிக்கடி நமக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலை உமர்பார்ப்பதிலே ஒரு மனிதர் வந்தார். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார். அப்படி அதற்கு உமர்பார்ப்பவர்கள் கையில் ஒரு தவு பரிசாயோடு வைத்திருப்பார்கள். அவர் இப்படி கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனப்பா, இந்த தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி பிரச்சனைகளை முடிப்பதற்காக வேண்டி இவ்வளவு நேரம் நான் அதுக்காக உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுதெல்லாம் வராமல் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு செல்கிற போது இப்படி வந்திருக்கிறாயே, இதுதான் வரையா என்று சொல்லி கையில் வைத்து சவுக்கு வைத்து பழட்டி விட்டார்கள். அவனை அடித்து விட்டார்கள். அந்த அவர் திரும்ப போய்விட்டார். கொஞ்ச தூரம் போவதற்கு முன்னால் இவர் தன்னை உணர்ந்து கொண்டார். எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து அவரை கூப்பிட்டார்கள். தம்பி இங்கு வாங்க, சகோதரரை வாருங்கள். அவர் திரும்பி வந்தார். உங்களை நான் தவறாக அடித்து விட்டேன், அத்திருப்பி என்னை நீங்கள் அடித்து விடுங்கள் என்று சவுக்கு அவருடைய கையை கொடுத்தார்கள். உமர்பார்ப்பவர்கள் அவர் சொன்ன அல்லாஹ்வுடைய மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டார். அதற்கு உமர்பார்ப்பவர்கள் அவர்கள் நேரே தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்து தன்னுடைய அறைக்கு உள்ளே சென்றார்கள். அறையில் உள்ளே தாழிட்டு விட்டு அவர்கள் தன்னைத்தானே சொல்லி விசாரித்துக் கொண்டார்கள். உமரே, ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தாய்? ஒட்டகம் வைப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று உன்னுடைய தந்தையாரே சொல்லப்பட்டவன் நீ. இன்று ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அடிமையாக இருக்கிறாய். உன்னுடைய ஆணைகளுக்கு கீழ் உட்பட்ட ஒரு மனிதன் ஒரு இடத்திலே வந்து ஒரு நியாயம் கேட்கிற போது, ஒரு பிரச்சனையை சொல்கிற போது அவரை அடித்து விட்டாயே, நாளை மறுமையில் இறைவனை சரிதானத்தில் என்ன சொல்லி தப்பிக்க போகிறாய் என்று தன்னைத்தானே கேட்டு சவுக்கை வைத்து தன்னைத்தானே அடித்துக் கொண்டார்கள். உமர்பார்ப்பதில்தான் இதுதான் சுய விசாரணை என்று சொல்லப்படும். உமர்பார்ப்பதை பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய வரலாற்றில் அவர்கள் இறந்து போவதற்கு பின்னால் அவர்கள் குளிர்பாட்டிய அந்த வழி இருக்கிறாரே, அவர் சொன்னாரா, அதற்கு உமர்பார்ப்பவர்களை முதுகில் நிறைய அந்த சவுக்கரையுடைய தடுப்புகள் இருப்பதை பார்த்தேன். அப்படியானால் அவர்கள் புலியாக அடித்துப்படவில்லை, உண்மையிலேயே தன்னை அடித்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதைத்தான் சுய விசாரணை என்று சொல்வார்கள். எனவே இந்த உலகத்திலேயே நான் எத்தனை தவறுகள் செய்துவிட்டார்கள், எந்தெந்த தவறுகள் செய்தோம் என்பதை எண்ணி பார்த்து, நீ ஏன் இப்படி தவறு செய்தாய் என்று தன்னுடைய தன்னை பார்த்து கேட்டுக்கொண்டு இப்படி சுய விசாரணை செய்கிற போது தவறுகள் செய்வது கொஞ்சம் குறைந்து போய்விடும். நாளை மறுபடியும் விசாரணையிலே இருந்து கூட நாம் சிறப்பாக தப்பித்து வருவதற்கு மார்க்கு வருகிறது. எனவே இந்த மறுபடியும் உங்களை விசாரணை செய்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று பெரியவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அடுத்த அறிவுடைய விளக்கத்தில் அல்லாஹ் தஆலா நாளை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நன்மை பாரிப்பார். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا
اللهم أنت ما خلقنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وقنا من سيئ وألحقنا بصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا